ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கோப்போர்தம் கை ஊழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருவேழிமிழலை தேவாரத்தில் திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை, அதான சொல்லணும், திருநேரிசை பூதத்தின் படையர் 4ஆம் திருமுறை பதிகம் பாட்டு. பூதத்தின் இது பாட்டெல்லாம் ரொம்ப எளிமையான பாட்டுங்க, அப்படியே படிச்சுட்டு போனால் போதும். பூதத்தின் படையர் பாம்பின் பூணினர், பூண்ண ஆபரணம், பூணநூலர் பூணூல், அதாவது சீதத்தில் பொலிந்த திங்கள் கொழுந்தர், கொழுந்துங்கிறது பிறைச்சந்திரனது, சீதம் குளிர்ச்சி. நஞ்சு அழுந்து கண்டர், அழுந்துதல் ரொம்ப அழுத்தமாக பற்றி இருக்கிறதுன்ற அர்த்தம். கீதத்தில் பொலிந்த ஓசை கேள்வியர், கீதத்தோடு விளங்குகின்ற ஓசையை எப்பொழுதும் காதிலே கேட்டுக்கொண்டிருப்பார். காதில் 2 பேர் தோடு வடிவமாக இருந்து கொண்டு இசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அவரால் அஸ்வதரர் கம்பளதரர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. வேள்வியாளர் வேதத்தின் பொருளர் வீழி மிழலையுள் விகிர்தனாரி. காலையில் கதிர் செய் மேனி, காலை கதிர் போல மேனி இருக்கும். காரைக்காலமையார் பாட்டு ஒன்று உண்டு அப்படி. கங்குலில் கருத்த கண்டர், ராத்திரி நேரம் போல கருப்பு இருக்கும். மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தை, இந்த பாட்டில் ஒரு சுவை, இலக்கிய சுவை. காலை கங்குல் மாலை என்ற 3 பொழுதும் வைத்து பாடப்பட்டிருக்கிறது. மதுவும் பாலும் ஆலையில் ஆலை கரும்பாலை, ஆலையில் பாகும், பாகு கருப்பும் பாகு போல அன்னித்திட்டு, அடியார்களுக்கு இன்பம் செய்வார். அதுக்கு சிவானந்தம்னு பேர். சிவானந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதனால் எல்லாம் கலந்த சுவை ஒன்று காட்டிடுறது. அதுதான் மது பால், மது என்பது தேன், ஆலையில் பாகும் கரும்பு பாகு, அன்னித்திட்டு அடியார்க்கு என்றும் வேலையின் அமுதர், வேலையிலே தோன்றிய கடலிலே தோன்றிய அமுதம் போலே இருப்பவர். வீழி மிழலையுள் விகிர்தனாரே. விகிர்தன் அப்படிங்கிறதுக்கு வேறுபாடுடையவன், எல்லாரையும் வேறுபடுத்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வேறுபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டால், தான் ஒருவனாகவே இருந்து பல பொருளோடும் கலந்து பலவாக இருக்கிற நிலை. பல பொருளோடும் கலந்திருந்தாலும் அவற்றின் தன்மை தனக்கு எய்தாமல் தான் அவற்றின் வேறுபட்டு இருக்கின்ற நிலை, அதை விகிர்தன் அப்படின்னு சொல்லுது. விகிருதி என்ற சொல்லுக்கு வேறுபட்டது, வேறுபடுத்துவது. வேறுபட்டது என்பதை காட்டிலும் வேறுபடுத்துவது என்பது தான் அதுக்கு சிறப்பான பொருள். வருந்தினம், வருந்தின நெருந்தல் என்றாயின்னு இருக்கும். இம்மன்னா இருக்காது, அது சந்தியினால் போயிட்டுது. நாம் படிக்கிற பொழுது இம்மன்னா போட்டு படிச்சுக்கலாம், பாட்டில் தப்பு கிடையாது. சந்தியில் அந்த இம்மன்னா போயிடும். வருந்தினம் நெருநல் இன்றாய் வழங்கின நாளர், நாளரார் கீழ் இருக்கும், நாளர் ஆள் கீழ் பிரிச்சுக்கணும். வருந்தினம் நாள்தோறும், நெருநல் நேற்று, இன்றாய் வழங்கின நாளர். வருந்தினம் என்று நாளை, நெருநல் நேற்று, இன்று, அதாவது 3 காலமும். வருந்தினம் என்பது எதிர்காலத்தை குறித்தது, நெருநல் என்பது இறந்த காலத்தை குறித்தது, இன்று என்பது நிகழ்காலத்தை குறித்தது. சமஸ்கிருதத்தில் பூத பௌஷ்ய வர்த்தமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காலத்தினும் உள்ள பொருள் அவர். அதனால் நாளர் ஆர்கீழ் இருந்து, கல்லால் மரம், நன்பொருள்கள் 4வர்க்கு இயம்பினர், இருவரோடும் பொருந்தினர். இரு என்பது அயன்மால் 2 பேர். பிரிந்து தம்பால் பொய்யராம் அவர்கட்கு என்றும் விருந்தினர். தம்பால் பொய்யராம் அவர்கட்கு புதிய பொருளாக தோன்றுவார். திருந்து வீழி மிழலையுள் விகிர்தனாரி. நிலையிலா ஊர் 3 ஒன்ற, நிலையிலா ஊர் திரிபுரம், ஒரு இடத்துல நிற்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தரம் ஒரு கண நேரம் கூடும். அப்படி கூடுகிற நேரத்தில் தான் அதை அழிக்க முடியும், மற்ற நேரத்தில் அழிக்க முடியாது அப்படின்னு அவங்க வரம் வாங்கியிருந்தாங்க. அப்படி திரிந்து கொண்டிருக்கின்ற நகரமாகினால நிலையிலா ஊர் அப்படின்னு சொன்னார். அதான் திரிபுரம். திரிபுரம்னா 3 புறம் என்று ஒரு அர்த்தம் பண்ணுவாங்க. அதை விட எப்பொழுதும் திரிந்து கொண்டே இருக்கின்ற ஊர் என்பது பொருள்.
நிலையிலா ஊர் மூன்று ஒன்ற நெருப்பு அரி காற்று அம்பாக சிலையும் நாணதுவும் நாகங்கொண்டவர். சிலையும் நாணதுவும் நாகங்கொண்டவர். நாகம் என்ற சொல்லுக்கு மலைன்னு ஒரு பொருள் உண்டுங்க, பாம்புன்னு ஒரு பொருள் உண்டுங்க. சிலையும் நாணதுவும் நாகம், இதெல்லாம் இலக்கிய சுவையை சேர்ந்ததுங்க. சிலை வில்லு, சிலையும் நாகம், நானும் நாகம். சிலை நாகம் என்று அர்த்தம் பண்ணுற பொழுது மலை என்று அர்த்தம் பண்ணணும். நான் நாகம் என்று எழுதும்போது பாம்புன்னு அர்த்தம் பண்ணணும். சிலையும் நாணதுவும் நாகங்கொண்டவர். தேவர் தங்கள் தலையினால் தரித்த என்பும் தலைமயிர் வடமும் பூண்ட. இந்த தலைமயிர் வடம் தான் பஞ்சவடி அப்படின்னு சொல்கிறது. இது சைவ சமயத்துக்குரிய வடிவம் இல்லை. அகப்புற சமயம் ஒரு 6 சமயம் இருக்குது இல்லைங்களா, அதில் சேர்ந்த வடிவம் இது. ஆனால் அதை சிவபெருமானுக்கு நாம் சேர்த்து பாடி இருக்கிறோம். சைவர்கள் என்ற முறையில் எடுத்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதில் பாடினது மட்டும் இல்லைங்க, நாயனாருக்கு அருள் செய்வதற்கும் கூட அந்த வடிவத்தில் வந்திருக்கிறார். ஆமாம், தேவர் தங்கள் தலையினால் தரித்த என்பும், இது காபாலிகர் வடிவம். தலைமயிர் வடமும் பூண்ட விலையிலா வேடர், விலைமதிக்க ஒண்ணாத வேடம். வீழி மிழலையுள் விகிருதனாரி. மறையிடை பொருளர், வேதத்தின் பொருளாயிருப்போர். மொட்டின் மலர் உழி வாசத்தேனர். மொட்டு மலர்கின்ற காலத்து, உழி என்பது இடம் என்ற பொருளில் வரும். இடம் என்பது இங்கே காலத்தை உணர்த்தினது. காலத்துக்கும் இடம்னு தான் பேர். காலம் இடமாக வந்தது அப்படின்னு இலக்கண குறிப்பு எழுதிடுவாங்க. மொட்டின் மலர் உழி வாசத்தேனர். மொட்டு மலர்கிற பொழுது வாசம் அதனுள் இருந்து வெளிப்படுவது போல, தேன் அதனுள் இருந்து வெளிப்படுவது போல. வாசமும் தேனும் மலருக்கு வெளியிலிருந்து வந்து சேர்ந்ததில்லை. மொட்டாய் இருக்கிற பொழுதே அதனிடத்தில் இருக்கிறது, ஆனால் புலப்படாமல் இருக்கிறது. மலர்கிற பொழுது அது தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். மொட்டின் மலர் ஒழி வாசத்தேனர். கரவிடை பாலின் நெய்யர். கரவு உகரையிட்டு தொழிற்பெயருங்க. கரத்தல், கரத்தலை உடைய பால், கரவிடை பால். கரவிடை பாலின் நெய்யர். கரும்பினிற் கட்டியாளர். கட்டி என்பது எப்போ வெள்ளத்துக்கு பேர். பிறையிடை பாம்பு கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரர். பிறையிடை, சடையில் பிறை இருக்குது, அதனிடத்தில் என்னென்ன இருக்குது, பாம்பு இருக்குது, கொன்றை பிணையல் இருக்குது, பிணையல்னா மாலை, அப்புறம் அந்த சடையில் நீரும் இருக்குது. விறகிடை தீயர் வீழி மிழலையுள் விகிருதனாரி. விறகில் தீயின் ஓமை படிச்சிருப்பீங்க இல்லையா. விறகிடை தீயர் இருக்கிறாருன்னு தெரியாது, அன்பினாலே வழிபடுவது வெளிப்படுவார். விறகில் தீ இருக்கிறது வெளிப்படையாக தெரியாது, கடைகிற பொழுது தெரியும். அதனால் விறகில் தீ போல எல்லாவற்றிலும் கலந்திருப்போர். இது கலப்புக்கு ஓமைங்க. விறகிடை தீயர் வீழி மிழலையுள் விகிருதனாரி. எண்ணகத்து இல்லை அல்லர் உளரல்லர். எண்ணுகிற பொழுது அவர் இல்லாதவர் என்றும் சொல்லலாம், உள்ளவர் என்றும் சொல்லலாம், ரெண்டும் சொல்கிறார். இல்லை அல்லர் உளரல்லர். அதில் வேடிக்கை பாருங்கள், இல்லாதவர் என்றோ உள்ளவர் என்றோ சொல்லலை, உள்ளவரும் அல்லர் இல்லாதவரும் அல்லர். ஒரு வாற்றான் இல்லாதவர் என்று சொல்லலாம், நினையாதார் நெஞ்சில் இல்லாதவர். ஒரு வாற்றால் உள்ளவர் என்று சொல்லலாம், அன்பினால் நினைப்பவர்கள் உள்ளத்திலே உள்ளவராக இருப்பார். ஆகையினால எண்ணகத்து இல்லை அல்லர் உளரல்லர். இமவான் பெற்ற பெண்ணகத்து அரையர். காற்றில் பெண்ணுக்கு தலைவர்னு அர்த்தம். பெண்ணகத்து அரையர். காற்றில் பெருவலி இருவராகி. காற்றிலே 2 குணமாக இருக்கிறார். ஓசையும் ஸ்பர்சமும், அதுபோல் ஏனையவற்றுக்கும் எல்லா பூதமும் வருது. மண்ணகத்து 5வர். நீரின் 4வர். தீயதனில் 3வர். விண்ணகத்து 1வர். 5 பூதங்களும் சொல்லியிருக்கிறார். ஆனால் முறை மாறி இருக்குது. காற்றை முதல்ல சொல்லியிருக்கிறார், அடுத்தது மண்ணை சொல்லியிருக்கிறார், அடுத்தது நீர், அடுத்தது தீர், கடைசியாக வான் அப்படி சொல்லியிருக்கிறார். விண்ணகத்து 1வர். இங்கே 1வர் 2வர் 3வர்னு அந்தந்த குணங்களை. இப்போ பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி என்பது இல்லைங்களா, அது மாதிரி. அது வீழி மிழலையுள் விகிருதனாரி. சந்தனி கொங்கையாளோர் பங்கினர். சந்து சாந்தனம், சந்தன சாந்து. சந்தனி கொங்கையாளோர் பங்கினர். சாமவேதர். எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் ஆய ஈசர். சிவபெருமான் இவருக்கு தந்தை, இவருடைய தந்தைக்கு தந்தை, அந்த தந்தைக்கு தந்தை, 7 வழிமுறை வரலும் சொல்லுவாங்க. அதனால் எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் ஆய ஈசர்.
அந்தியோடு உதயம் அந்தணாளர் ஆண் நெய்யால் வேட்கும் வெந்தழல் உருவர். அந்தியோடு உதயம், 2 சந்தி, காலை சந்தி மாலை சந்தி. அந்தியோடு உதயம் அந்தணாளர் ஆண் நெய்யால் வேட்கும் வெந்தழல் உருவர். சிவபெருமானுக்கு உருவம் எது அப்படின்னு கேட்டால் வேள்வித்தை தான். பரிபாடல்னு ஒரு இலக்கியம் உண்டு. பரிபாடலில் திருமாலுக்கு உருவம் என்னன்னா வேள்வித்தை தான் உருவம்னு அவங்க பாடி வச்சுருக்காங்க. அப்போது வேள்வியிலே தீ எழுப்பி அந்த தீயிலே பெருமானை கற்பித்து வழிபடுகிற வழக்கம் இருக்குது. அப்போ அவருக்கு உருவம் என்னன்னு கேட்டால் அந்த வேள்வித்தை தான். அதுபோல் இவருக்கும் இங்கே வேள்வித்தி. அந்த வேள்வியை சொல்லுகிற பொழுது நெய்யால் வேட்கும். அவி என்ற சொல்லுக்கு நெய்யின்னு தான் அர்த்தம். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமின் என்று அப்படிங்கிறதுல அவிசொரிந்து என்பதுக்கு புலாலை சொரிந்துன்னு எல்லாரும் அர்த்தம் பண்ணுவாங்க. புலால் சொரிவார்கள் வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் அவி என்பது நெய்யத்தான் உணர்த்தும். நெய்யால் வேட்கும் வெந்தழல் உருவர் வீழி மிடலையுள் விகிர்தனாரே. நீற்றினை நிறைய பூசி, அந்த ஸ்தலத்து வரலாறு சொல்கிறாங்க. திருமால் வழிபட்டிருக்கிறார். எப்படி வழிபட்டிருக்கிறார்? திருநீர் பூசி வழிபட்டிருக்கிறார். திருமால் திருநீர் பூசி இருக்கிறார் என்பது திவ்ய பிரபந்தத்திலேயே பாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வீட்டில் யாருக்கா உடம்பு சுகமில்லை, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லா இல்லைன்னா பெருமானை வேண்டிட்டு திருநீர் பூசுறது வழக்கம். வைஷ்ணவருக்கும் அதுதான் வழக்கம். இவர் திருமங்கை ஆழ்வார் மடல் பாடியிருக்கிறார். இந்த மடல் பிரபந்தம்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தால் நேரமாகும். அதில் ஒரு பெண்ணுக்கு உடம்பு சுகமெல்லாம் போச்சு. ஏதோ தெய்வ குற்றத்தினால வந்துட்டு போல் இருக்குது அப்படின்ட்டு திருநீர் தான் வச்சாங்க. திருநீர் வச்சதாக தான் பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, திருநீர் சைவ சமயத்துக்குரிய அடையாளம் மட்டும் இல்லைங்க, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மந்திரமும் மருந்துமாக அது இருந்திருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமால் சிவபூசை பண்ணுற பொழுது திருநீர் பூசி தான் பண்ணியிருக்கிறார். நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூக்கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய இட்ட. ஒரு நாள் ஒன்று குறைய நிறைய கண் இட்டன்னு பற்றினோம். கண் நிறைய இட்ட, அந்த கண்ணினாலே அந்த குறை நிறையுமாறு அர்ச்சித்த. இட்ட ஆற்றலுக்கு, ஆற்றல் என்பது ஆற்றல் உடையவனை உணர்த்துவது. தமிழ் இலக்கணத்தில் அருந்திரல் பெருவிரல் அப்படின்னு சொல்லுவோம். அருந்திரல் பெருவிரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரல்னா வலிமை, பெரிய வலிமை உடையவன். அருந்திரல்னா அரிய திரள் உடையவன் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பண்பை குறிக்காம பண்பு உடையவனை குறிப்பது வழக்கு. அதுக்கு உதாரணம் எழுதுவாங்க சிலப்பதிகாரத்தில், அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல அப்படின்னு சொல்லி. ராமனை பிரிந்த அயோத்தின்னு சொல்லணும். ராமன் என்ற பெயரை சொல்றதுக்கு பதிலாக அருந்திரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மாதிரி இங்கே ஆற்றல், ஆற்றல் உடைய திருமால் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆற்றல் என்ற பண்பே அந்த திருமால் என்ற பொருளை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆற்றலுக்கு ஆழி நல்கியவன், ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழிச்சும் கோயில். நல்கியவன் பிரிச்ச நல்கி அவன். இப்போ நல்கி என்பது என்ன பண்ணணும்? நல்குதலால் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். செய்த நெச்சம் காரண பொருளில் வந்தது. நல்குதலால் அவன் கொணர்ந்து இழிச்சும் கோயில், தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து வச்சு வழிபட்டானான். வீட்டிருந்து அழிப்பர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே. சித்தி செய்பவர்க்கெல்லாம் சேர்விடம். சித்தியை விரும்பி பயிலுபவர்கள் எல்லாம் அவனிடத்தில் சென்று சேரலாம். சென்று கூட பத்தி செய்பவர்கள் பாவம் பறைப்பவர். பறைத்தல்னா தேய்த்தல்னு அர்த்தம். ஹரன் என்ற சொல்லுக்கு அதுதான் அர்த்தங்க. தன்னை அடைந்தாரது பாவங்களை அரித்தலினால் ஹரன் அப்படின்னு பேர். அரித்தல்னா தேய்த்தல்னு அர்த்தம். சென்று கூட பத்தி செய்பவர்கள் பாவம் பறைப்பவர் இறப்பிலாளர். முத்திசை பவளமேனி முதிரொளி நீலகண்டர். பவளம் போல மேனி, நீலந்தரமான கண்டம். அவர் முத்தி செய்பவர் எல்லாருக்கும். வித்தினன் முளையர், வித்தின் நன்முளையர் அப்படி பிரிச்சிங்க. வித்தினன் முளையர் பிரிக்கணும். வித்தின் நன்முளையர், வித்தின் நன்முளையர் வீழி மிழலையுள் விகிதனாரே. வித்திலிருந்து தோன்றிய முளையை உடையவர் அப்படின்னா அவர் எந்த வித்திலிருந்தும் தோன்றுவதில்லை. அவர் ஆதாரமாக, அவருடைய ஆதாரத்தில் மாயை என்பது கிடக்க, அந்த மாயை என்ற வித்திலிருந்து பிரபஞ்சம் என்ற முளை தோன்றுகிறது. அப்போ வித்தின்னன் முளையர், வித்திலிருந்து முளை தோன்றுவதற்கு இடமாக இருப்பவர் என்று அர்த்தம் பண்ணணும். வித்தின்னன் முளையர், அந்த வித்து என்பதும் முளை என்பதும் மாயையும் பிரபஞ்சமும், அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வித்தின்னன் முளையர் வீழி மிடலையுள் விகிர்தனாரே. தருக்கின அரக்கன் தேரூர் சாரதி தடை நில்லாது. அரக்கன் ராவணன்,
தருக்கோடு போகிறான், கையில மலை எதிர்ப்படுது. சாரதி என்ன சொல்கிறான், எதிர கையில மலை இருக்குதுங்க, நம்ம விமானம் நேராக போகாதுங்க, கொஞ்சம் வளைச்சி வலம் வந்து தான் போகணும். அப்படின்னா அப்படிலாம் போகக்கூடாது, நேராக தான் போகணும், மலையை வேணால் பெயர்த்து வை அப்படின்னா. அப்போ சாரதி தடுக்கவும் கேட்காம மலையை பெயர்த்து வைக்க புக்கான். தருக்கின அரக்கன் தேரூர் சாரதி தடை நில்லாது பொறுப்பினை எடுத்த தோளும் பொன்முடி பத்தும் புண்ணாய் நெறிப்புண்டு அங்கு அலறி மீண்டு நினைந்து அடி பரவ. முன்னால் பண்ணது குற்றம், அதனால தண்டனை அனுபவித்த உடனே அவன் என்ன பண்ணான், திருவடியை தியானித்து வழிபட ஆரம்பித்தான். மீண்டு நினைந்து அடிபரவ தம் வாழ் விருப்பொடும் கொடுப்பர். அவனுக்கு வாளும் நாளும் கொடுத்து உதவினார். தம் வாழ் விருப்பொடும் கொடுப்பர் வீழி மிடலையுள் விகிர்தனாரே.